முக்கிய செய்தி 2016 முதல் 2019 ஆண்டு சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். 2016, 2019 ஆண்டு சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அதிக பொதுநலம் இருப்பதால் விசாரணை அதிகாரி சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சிறைகளில் நடந்த முறைகேடு குறித்த வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணித்து வருகிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவில் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சிறையில் 2016 முதல் 2021 வரை சிறை கைதிகள் பொருட்களை தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியதாகவும் இது குறித்து அளவுக்கு மத்திய சிறையில் 1.63 கோடி அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக மதுரை சிறைத்துறை எஸ்பி உட்பட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடலூர் சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா மீது உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா, சங்கரசுப்பு, சீனிவாசன், சாந்தி, தனலட்சுமி, வெங்கடேஸ்வரி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இது சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா அவர்கள் தனது மனுவில் 2016 ஆண்டு தொழிற்கூடத்தின் மேற்பார்வை செய்பவர்கள், கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் சிறை அலுவலர் என தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ், தற்போதுதான் 12 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டுள்ளன, 52 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வழக்கு ஒரு முனை மட்டுமே. அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு இன்னமும் கண்டறியப்பட வேண்டும். 2016 முதல் 2019 வரை ஆண்டுகளில் சிறைகளில் நடந்த முறைகேடு குறித்து இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் அதிக பொதுநலன் இருப்பதால் விசாரணை அதிகாரி சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டும். சிறைகளில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணித்து வருகிறது. வழக்கு விசாரணை முக்கிய நிலையில் இருப்பதால் இந்நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்குவது வழக்கு விசாரணையை பாதிக்கும். ஆகவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டுள்ளார் சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.